ஹை காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க திருச்செந்தூர் போன வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்ன நடந்திருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டுக்கிட்ட இருக்க காளியம்மன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறினதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி ஒரு ஆட்டத்தை போடுன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பாப்பாவும் ஒரு குத்தாட்டத்தை போட்டோம். அவள் ஆடுறத பாருங்க, என்னைய ஆடவே விடல. எல்லாம் பிடிச்சிட்டம்மா, என்னையும் பிடிச்சி ஆடுமா ஆடுமா ஆடுமான்னு சொன்னான். அவ கூட சேர்ந்து ஒரு குத்தாட்டத்தை போட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் ஆடி ஆடி டயர்டாயாச்சு. சீட்டுக்கு வந்து உட்காந்துட்டோம். உட்காந்தோடனே எவ்வளவு வேர்த்திருக்கு பாருங்க பாப்பாக்கு. 2000 years later. திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸை பார்த்ததும் எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. சீக்கிரம் எப்படா முருகனை பார்க்க போகிறேன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடையே ரொம்ப ஹாப்பினஸோடையே இருந்தேன். போகிற வழியில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பாத யாத்திரை போகிற மக்கள்லாம் கூட்டமாக அங்கங்கே நின்று வரதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்பயுமே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம், பஸ்ஸு கூட போக முடியல, நின்று தான் பஸ்ஸு போகுது பாருங்க. சைட்லலாம் எவ்வளோ பேர் நிற்காங்க பாருங்க, நடந்து டயர்டாகி. அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் மேலே ஏரோப்ளைன் போச்சு. அதை நாங்கள் பார்த்து எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கணும் பாருங்களேன். ஏரோப்ளைனை பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் என் தம்பி அக்கா தெரியவே இல்லைக்கா, நல்லா ஜூம் பண்ணி எடுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்ட்டு அதையும் ஜூம் பண்ணி எடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு. ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம். சரி சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கடற்கரை சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகிறோம். கடற்கரைக்கு போனால் அங்கேயும் கூட்டம் ஃபுல்லாக. அப்படியே ஒன்றா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றி கொஞ்சம் 2-3 வீடியோ எடுத்துட்டு அப்படியே மெதுவாக நடந்தோம். நடந்துச்சு கடற்கரைக்கு போய் கால் நினைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே போய் நினைக்கலான்னு பார்த்தா தண்ணி அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. தண்ணி வரும்போது என்னென்னமோ காலுக்கிட்டலாம் வந்து விழுகுது. சொல்லிட்டு அவ தண்ணினாலே பயப்படுவா பாருங்க. அடிய போடுங்க நினைச்சிட்டு சாமியை பார்க்க வந்தாச்சு. ஞானசாமிலாம் வந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தங்கத்தேர் வருதுன்னு சொல்லிட்டு தங்கத்தேரும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். இப்படியே தெருலாம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில மண்டபத்துல இருந்து அப்படியே வேல்குத்துறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு எங்க பாப்பாவுக்கும் பட்டையை போட கூப்பிட்டு போயாச்சு. அவ பட்டை போடுறதுக்குள்ள என்னமோ பண்றாங்கன்னு சொல்லி அழுவுறா. அவளை பொறுமையா நிக்க வச்சு பட்டையை போட்டு
இந்த பாப்பா பட்டை போடுற பாப்பா அப்படியே அழுகாத பாப்பா அக்கா மெதுவா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுச்சு இந்த பாப்பா. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவளுக்கு பட்டைய போட்டு அழுகாத அம்மா போகும்போது உனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லவும் அப்படியே சமத்தா பட்டை போட்டுக்கிட்டாங்க மேடம். அப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு கோயிலை விட்டு மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. மண்டபத்துலேருந்து அப்படியே பஸ் ஏறதுக்கு நடந்து போயிட்டோம். போகிற வழியிலே எங்கள் மேடம் பொம்மை கேட்டாங்க. இந்த வீடியோ கேம் பொம்மை தான். இந்த வீடியோ கேம் எத்தனை பேருக்கும் பிடிக்கும்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். அதை வச்சு விளையாடிட்டே வந்தாங்க மேடம். அம்மா பாத்தியா இந்த பட்டன் அமுக்குனா ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. சரி நானும் கேட்டுட்டே அப்படியே உட்காந்துட்டே வந்தோம். இந்த வீடியோ கேம் வச்சு பாப்பா விளையாண்டுட்டே வந்தா. அம்மா இங்கே போது பாரு, இது மாதிரியே அது போது பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கேமில் இருக்கிற அப்படியே காமிச்சிட்டு விளாண்டுக்கிட்டே வந்தா. அப்படியே பஸ்ஸு கிளம்பிருச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். சரி போகிற வழியில் 2-3 கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே போய் ஒரு தரிசனையை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வனத்திருப்பதி கோயிலுக்கு போனோம். அங்கேயும் போய் ஒரு தரிசனத்தை போட்டுட்டு வந்துட்டு இடையிலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸை நிப்பாட்டி ஒரு தோசை நல்லா முருகலா வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் காய்ஸ்.